காதலிக்கவே தெரியலன்னு பெண்கள் எப்பவுமே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா? அது ஏன்? லவ்னாலே கமிட்மெண்ட் தான் சார். பட் இப்ப இருக்க பசங்க வந்து அது ஒரு கமிட்மெண்ட்டா எடுத்துக்கல. எது டைம் பாஸ் லவ்வா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லன்னா அந்த ஜெனரேஷனுக்காக எல்லாரும் லவ் பண்றாங்க, நம்மளும் பண்ணலாம். அப்படின்ற மாரி தான் லவ் பண்றாங்க. நாங்க கொஞ்சம் சினிமேட்டிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு காஃபி போட்டு குடுக்கறதே வந்துட்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, "இந்தா எடுத்துக்கோ" அப்படி இல்ல. "வா காஃபி குடிக்கலாம்" அப்படி இருக்கணும். ஸோ அது வந்து பாய்ஸ் கிட்ட இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நாங்க அக்செப்ட் பண்ற வரைக்கும், அவங்க லவ் எப்படின்னா டாப்ல இருக்கும். நாங்க அக்செப்ட் பண்ண அப்புறம், "அதான் வந்துட்டாங்கல்ல, நம்ப ஆள் தானே" அப்படின்ற ஒரு அலட்சியம் வருது. இப்ப இவங்க சினிமேட்டிக்ன்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சாங்க இல்லையா? சினிமேட்டிக்னா நார்மலா எவ்ளோ ஒரு எமோஷனல் கனெக்ஷனோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வாரணம் ஆயிரம்ல வர்ற கிருஷ்ணன் அந்த மாரிலாம் இப்ப யாரும் கிடையாது இல்லையா? ரொம்ப கஷ்டம் அந்த மாரி நம்ம பார்க்கறது. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எமோஷனல் பாண்டிங்கே வந்து அவங்க கிட்ட கம்மியா இருக்கும். அதனால தான் எப்பயுமே வந்து ஒரு விமன் அட்டென்ஷன்காக சண்டை போடுவா. சொல்லுங்கம்மா. ஆண்கள் வந்து 5 மணி பஸ்ஸுக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க. 5:30 பஸ்ஸுக்கு ஒரு பொண்ண பார்ப்பாங்க. 5:45 பஸ்ஸுக்கு ஒரு பொண்ண பார்ப்பாங்க. சரியா? அந்த பொண்ணுங்க அப்படி கிடையாது. இவன் தான் நம்மளுடைய ஆண் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். இல்ல நீங்க சொன்னதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 5:30 பஸ், 5:45 பஸ், 6 மணி பஸ்ன்னு. சரி, இப்போ அந்த இப்பெல்லாம் மாதிரி இல்ல அது சொல்ல வரேன். இந்த மாதிரி ஆண்கள் இல்லைன்னா அந்த மாதிரி பெண்களும் இப்ப இல்ல. அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா 5:30 மணிக்கு ஒண்ணு, 5:45க்கு ஒண்ணு, 6க்கு ஒண்ணுன்னு நாங்க இல்ல. நாங்க ஒண்ணுன்னா ஒண்ணு. ஓகே சரியா சார். புரிஞ்சுட்டேனா? ஆமா சார். ஆமா ஓகே. சார். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் வந்து கேட்குறான் அப்படின்னா, அம்மா அப்பாவ, கெரியர, படிப்ப எல்லாத்தையுமே விட்டுட்டு நாங்க வர ரெடியா இருப்போம். ஆனா, ஒண்ணே ஒண்ணு தான் கேட்போம். உங்க அம்மாவ ஏத்திக்காம என்ன ஃபர்ஸ்ட்டு சீட்ல ஏத்திக்கோ கார்லன்னு கேட்டா, அப்படி பத்துக்கிட்டு எரியும். அப்போ ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு ஆணால அந்த பெண்ணுக்காக பண்ண முடியாதுன்னும்போது, நம்ம வாழ்க்கையே விட்டுட்டு அந்த ஆணுக்காக வர பெண், கண்டிப்பா அதிகமா தான் சார் காதலிக்கிறா அந்த ஆண விட. ஸோ, அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் நாங்க போவோம். அந்த ஒரு ஆணுக்காக. அவருக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா, நாங்க வெயிட் பண்ணுவோம். அன்டில் ஹி கம்ப்ளீட்ஸ் ஹிஸ் என்டையர் ட்ரீம்ஸ். ஆனா இதுவே நான் ஒரு நிலைமையில இருந்தாரா, அவர் பண்ணுவாரான்னு கேட்டா எனக்கு அது டவுட் தான். ஏன்னா ஒரு சின்ன ஆனிவர்சரி டேட் கூட லைக் லவ் ஆனிவர்சரி டேட் கூட அவர் மறந்துருவாரு. ஆண்கள் வந்து எங்களை போன்று காதலிப்பதில்லை அப்படின்னு பெண்கள் சொல்றாங்கல்ல. அது மாதிரி சூழல் இருக்கா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இந்த மேரேஜ் டேட்டு, அப்புறம் இந்த ஆனிவர்சரி டேட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலன்னு அவங்க சொன்னாங்க. எங்க லவ் எப்படின்னா, ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் வந்தாங்க எங்க லவ் தான். போறதுக்கு முன்னாடி ஒரு ஹக் பண்ணா எங்களுக்கு அது லவ் தான். அவங்கள பார்த்து நீ எனக்கு அழகா இருக்க. எங்க பசங்களுக்கு அந்த மாதிரி தான் லவ். பெண்களுக்கு வந்து லவ்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம லவ்வை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து இது மாதிரி ஐ லவ் யூ அவங்க ஃபோட்டோ போட்டு நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க. அதான் அவங்க லவ்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிஜமாக அது லவ் இல்லை. நம்ம லவ் வந்து தேர்ட் பர்சன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து நிஜமாக லவ் இல்லை. லவ்ன்றது பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, என்ன கேட்குறாங்களோ வாங்கி தரதில்லை, பர்த்டேக்கு கரெக்டான டைம் 12 மணிக்கு விஷ் பண்ணுறதில்லை. இதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, நாங்கள் ஓடுறதே அவங்களுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? அது அவங்க தெரிஞ்சுக்கிறதுல அது தெரிஞ்சுக்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காதலை ஓகே பண்ணுவதில் அதிகமாக போய் சொல்லுவது யார்? காலேஜ்லேருந்து 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேங்க சார். ஸ்டார்டிங் வந்து பேசும்போதே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. என்னையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா, என்ன மாதிரி பசங்கள்லாம் லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிறது. சரி நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த வீக்னஸில் விழுந்துடுறோம். அவர் டான்ஸர் சார், அந்த ஆடல் பாடல்னு சொல்லிட்டு ஆட போகிறாரு சார். போகிற இடத்துல பொண்ணுங்கள்ட்டெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டு போகிறது, அது மெசேஜ் பண்ணுறது. ஒரு நாள் இவருக்கே தெரியாமல் எங்கள் ஊருக்கு தேட்டர் படம் பார்க்க வந்திருக்காரு. நான் ஃபோனை வாங்கி பார்க்கும்போது மெசேஜை பதட்டத்தில் அழைக்கிறாரு. அப்போ வேறு சர்வர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது அப்படியே நிற்கிது. மெசேஜை படிச்சிட்டேன். என்ன போய் சொல்லியிருக்காரு, என்னை லவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன் அந்த பொண்ணுகிட்ட. ஓகே. சார் அந்த இடத்துல வந்துட்டு நான் காலில் விழுந்து அழுதுட்டேங்க சார். ஏன்னா வந்து நான் உன்னை 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். கேசட் நிறைய பிரச்சனையை தாண்டி உன்னைய மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணுறேன். நான் இருக்கும்போது நீ ஏன் இன்னொரு பொண்ணை தேடி போகிற, இப்படிலாம் போகாதன்னு காலில் விழுந்து அழுதேங்க சார். இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட்டு. நான் ரொம்ப ஈக்குவாலிட்டி பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாமே பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அந்த ஜேர்னி தொடரும். டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு மேபி ஒரு 1 இயர் வரைக்கும் கூட அவங்களால அந்த ஆக்டை ஃபாலோ பண்ண முடியும். டக்குன்னு மாறுவாங்க. நீ ஸ்லீவ்லெஸ் போடாதன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுலேருந்து, நீ எந்த பையன் கூட பேசணும், நீ யாரை மென்ஷன் பண்ணுன்றது ஃபுல்லாக வந்து அந்த ப்ரைவசியில் இன்வைட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு மாஸ்க் ஒன்று போட்டிருப்பாங்க ஆண்களின்னு. வெளியில வந்து ஈக்குவாலிட்டி நான் பார்ப்பேன் எல்லாமே ரொம்ப ப்ரீச் பண்ணுவாங்க. ஆனால் அது ஆக்ட்ல இருக்காது. கரெக்ட். இது நான் நிறைய அதான் பேரை கேட்கிறேன். பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போலியான ஒரு முகமூடி ஒன்று போட்டுப்பாங்க. நீங்க எவ்வளவு பொருளாதார ரீதியா வந்து நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா, என்னோட உயர்வா சம்பாதிச்சா கூட நான் பார்க்க மாட்டேன். அது இது நிறைய சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தான் கேட்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது. அந்த பையன் வந்துட்டு வேற ரிலிஜியன். இவங்க ஹிந்து. 2 பேரும் கமிட் ஆகும்போதே என்னோட ஃப்ரெண்டு 1000 டைம்ஸ் இந்த கொஸ்டின் பண்றா.
நீங்கள் ரிலீஜியன் வேற, நாங்கள் ரிலீஜியன் வேற, வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பேசிடுவீங்களான்னு. ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப லவ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டாங்க சார். அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஷீ இஸ் ஏர்னிங் அரௌண்ட் 2 lakhs சார் துபாயில். அவளோட ஃபேமிலி வந்து ரொம்ப லோ லெவல் ஃபேமிலி தான். இவன் ஏர்ன் பண்ணால் தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஆனாலும் இந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் கூட இந்தியாவே வந்துடுறாங்க. பட் வந்ததுக்கப்புறம் அவர் இங்கே வந்து 6 மாதம் லவ் பண்ணிட்டு ஈஸியாக சொல்கிறாரு, என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ரிலீஜியன் வேற வேற அப்படின்னு. இப்போ அந்த பையனுக்காக இந்த பொண்ணு இப்போ கெரியரை விட்டுட்டா. திரும்பி போய் இவளால ரீஜாயின் கூட பண்ண முடியாதுல்ல இல்ல சார். நீங்க லவ் பண்றீங்க இல்லையா, உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, உங்களுடைய லவர் வந்து என்ன மாதிரியான பொய்களை இப்போ உங்கள்ட்ட சொல்லியிருக்காரு? ஃப்ரெண்டுன்னு சொன்னதே என்னோட வாழ்க்கையை பற்றி தான். என்னோட வாழ்க்கையில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். நான் அது என்னால் அதை ஷேர் பண்ணும்போது நான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன்றதுனால தான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னேன். எத்தனை வருஷம் லவ் இது? 1 year லவ் பண்ணோம் சார். அவங்களுக்காக இந்தியா வந்து 6 months லவ் பண்ணோம் சார். எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஷாக்கிங் நியூஸு. இப்போ எனக்கு அவர் பிரேக்கப் அனௌன்ஸ் பண்ணுறாருனா, நெக்ஸ்ட் மந்த் ஹி காட் எங்கேஜ்டு சார். அப்போ பொண்ணு ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டு வந்து லவ் பண்ணுறாங்களா சார்? அதுதான் எனக்கு புரியல. இல்ல நீங்க இவ்வளவு தியாகம் பண்றீங்க, ஒரு விஷயம் பெண்கள் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒன்று புரியல. நீங்களாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நபர் தானே உங்க வாழ்க்கைக்கு சரியான நபர். அவங்க சொன்னாங்களே சார், அதுக்கு தான் 6 மாதம் அந்த முகமுடி. பட் திஸ் இஸ் வாட் கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு வேணால் எக்ஸ்ட்ரீம் போவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அவங்க சொன்னாங்க வந்து ஒரு பையன் வந்து 6 மாசம் வரைக்கும் ஒரு பிம்பத்தில் இருக்கான், அதுக்கப்புறம் வேற மாதிரி மாறுறாங்கிறான். என் லைஃப்ல நடந்ததை நான் சொல்றேன். எனக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி பிரேக்கப் ஆச்சு. பொண்ணுங்க ஒரு விஷயம் தெளிவாக பண்றாங்க சார். நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னா அந்த பொண்ணை பத்தின விஷயம் என் கூட இருக்க எல்லாத்துக்குமே சொல்லிடுவேன். நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கும்பொழுது அந்த பொண்ணை மென்ஷன் பண்ணி இல்லை அந்த பொண்ணோட ஃபேவரட் திங்ஸ் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். பொண்ணுங்க அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்டயே லவ் பண்ற சொல்ல கிடையாது. உங்ககிட்ட ஒரு பையன் ஃப்ளர்ட் பண்றான், இல்ல உங்க கிட்ட ஒரு பையன் புதுசா பேசுறான்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் அக்செப்ட் பண்ணதே அந்த பையன் என் பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணாதான் லவ்வுக்கே ஓகே சொல்லுவேன். துபாயில இருந்து ஃப்ளைட் போட்டு வந்து என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசி ஓகே வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போனேன். அப்ப இப்படி பேசி ஏமாத்துறவங்கள அவர் என்ன சார் சொல்லி நீங்க சமாளிப்பாரு? இப்படி சொல்றீங்க பாத்தீங்களா, இவ்வளோ கமிட்மெண்ட். பொண்ணுங்க வந்து பசங்க ஒரு எம்டினஸ் வச்சிருக்காங்க. நீங்க இல்லைன்னா நாங்க யார்ட்டையும் பேசக்கூடாது, நீ எல்லாட்டையும் என்னை பத்தி லவ் ஸ்டேட்டஸ் போடு, உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் நான் லவ் பண்றேங்கிற சொல்லு. ஆனா பொண்ணுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொண்ணு சோக ஸ்டேட்டஸ் போட்டா 10 பேர் வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்பாங்க. ஒன்று சண்டை போட்டு சொன்னா சண்டைன்னு சொல்ல மாட்டாங்க, வீட்டில் பிரச்சனை இல்லை சண்டைன்னு சொன்னா எனக்கு லவ்வே செட் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா பையன் அப்படி போட்டா பையன்கிட்ட யாரும் பெருசா பேச மாட்டாங்க. எந்த பொண்ணு பையன்கிட்ட போய் பேச மாட்டாங்க, பையனா போய் பேசினா மட்டும் தான் உண்டு. ஏன் சொல்லாம இருக்காங்கன்னா, அது ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, உங்களுக்கு ஒரு கல்யாண ஸ்டேஜ் வரும். அப்ப எந்த பொண்ணு தான் வீட்ல சொல்லாம இருக்க போறாங்க? அந்த ஸ்டேஜ் வரப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்க சொல்லல வேணாம்னு சொல்லல, நீங்க சொல்ல முடியலன்னா நாங்க வந்து சொல்றோம், அதுக்கு நீ அட்லீஸ்ட் சொல்லு, வீட்டில் பேசுறதுக்கு சப்போர்ட்டாவா சின்னன்னு கேட்கறப்போ இல்ல வீட்டில் இது பிரச்சனையாகும், வீட்டில் இது பிரச்சனையாகும், இப்போ வேணாம் தள்ளி போட்டே போறீங்க. தள்ளி போட அப்ப ஏன் தெரியுமா தள்ளி போடுறாங்க? ஏன்னா நீங்க இன்னும் அவங்க ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணலங்க. பிகாஸ் அவங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணல இன்னும். அதுதான் விஷயம். அந்த ட்ரஸ்ட்டை நீங்க ஏர்ன் பண்ணணும். இப்போ நீங்க பாஸ்வேர்ட் சப்போஸ் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டை நம்பி அவங்க வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க அவ்வளவுதான், அவங்க போனே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருவீங்க. அந்த பயம்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்கும். ஏன்னா கல்யாணம்ன்றது ஒரு பெண் வந்து கமிட்மெண்டா தான் பாப்பா. ஸோ அவங்க வேலையில வந்து நிறைய சோஷியலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நெட்வொர்க்கிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அவங்களோட பயம். ஒரு பையன் மெசேஜ் பண்றான், அந்த பையன் கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து சிங்கிள் தான் சொல்லுது, நல்ல யாரையும் பண்ணலன்னு சொல்லுது. இவன் ஏன் கேட்கறான், நீ ஏன் சிங்கிள்னு சொல்ற, ஏன் லவ்ங்கிற சொன்னா என்னங்கிறத வீட்டில் சொல்ல வேணாம், உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்றான், யாரோ ஒரு பையன் உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்றான், உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்றான், அவங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்கறான். அதான் பிரச்சனை. இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல நிறைய சொன்னீங்க இல்லையா, இது பண்ணும் அது பண்ணும். உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா, அவங்க கட் பண்ணிடுங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு தப்பா தான் சொல்லி தராரு. நீங்க வந்து அந்யோன்யமா இருக்கலாம். இப்ப நான் நேர்ல பார்க்கும் போது நீங்க என் பாய் ஃப்ரெண்டா இருந்தா என் போனை வாங்கி பார்த்து சும்மா ஜாலியா நம்ம போட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் டிஃப்ரெண்ட். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவ இன்ஸ்டா ஐடியா வாங்கி வச்சுக்கிறீங்க, அவளை கண்ட்ரோல் பண்றீங்க, பப்பட்டாக்குறீங்க. அப்ப அவ என்ன பண்ணுவா, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை விலகி போயிடுவா. ஏன்னா நீங்க ஒரு டாக்ஸிக்கான நபர் அப்படின்றதான் அவன் மைண்ட்ல இருக்கும். இல்லனா டைவர்ஸ் ஆகும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும் இந்த ஜெனரேஷன்ல. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் போயின்னே இருக்கலாம். முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க பர்சனல் லைஃபை அதை விட பர்சனலாக பாதுகாக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்சனலையும் நீங்கள் தேர்ந்து வாங்கிக்கிறீங்க. ஒரு ஐடி வாங்கினீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அன்னைக்கு செக் பண்ணி கொடுக்குறேன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாமே டெய்லி வந்தோன்னே எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் செக் பண்ணலைங்க சார். இப்போ நான் ஃபோட்டோ எடுக்க எல்லாத்தையும் செக் பண்ணுறியா இல்லை நான் வந்து பார்க்குறேன்னா என்ன, யாருமே செய்ய முடியாது. முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. அதனால நீங்கள் லவ் அப்படின்னு ஒன்று வருதுன்னா 2 பேர் தான். நீங்கள் அங்கே கேட்டாலும் தப்பு, அவங்க உங்ககிட்ட கேட்டாலும் தப்பு. லவ் ஓகே பண்ணுற வரைக்கும் தான் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களா.
ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ணுறது, சஸ்டெயின் பண்ணுறது எல்லா எஃபர்ட்டையும் பெண்கள் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்கள் பதில் என்ன? இப்போ வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அவ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக போவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அந்த கல்யாணம்ன்ற ஒரு ஸ்டேஜ் கிட்ட போகும்போது அந்த இடத்துல வந்து அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா, நான் எப்படி போய் வீட்டில் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொண்ணுங்க அவ்வளோ சீக்கிரம் யாருமே கேர்ள்ஸ் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார். ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும். நான் 200% சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் நடந்தது. ஸோ எனக்கு அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஒத்துக்கலாம். இப்போ நான் வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன், வெயிட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் எனக்கு அந்த டைம் கொடுக்கல. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட்டு. அவ்வளோதான். இதில் எங்கே சார் இருக்குது லவ்வு? அந்த டைம் கொடுத்துட்டு இந்த டைம்குள்ள நீ கன்வின்ஸ் பண்ணு, இல்லை அப்படின்னா நான் போயிடுவேன். அதுதான் நடந்துச்சு. சார் பொண்ணையும் பொருளையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுன்னும் போது ஃபஸ்ட்டு நாள் ஆள்றா பார்த்தல, மாஸ் காட்டுற பார்த்தல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும். அதுக்கப்புறம் 2வது நாள் வந்து அவங்களே வந்து எல்லார்ட்டும் போய் சொல்கிறது, ஸ்டோரி போடுறது, நம்மளுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கறது, ஒரு அழகு பார்த்து அவங்க நம்மளை பார்த்து ரசிக்கிற காலங்களும் உண்டு. காலம் மாற 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 அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா நம்ம கிட்ட தானே இருக்குது, எங்க போக போகுது அப்படின்ற அந்த அலட்சியத்தினாலேயே நிறைய இடத்துல வந்து அவங்க இதை பண்றாங்க. ஸோ நீங்க சொன்னது 100% சரி. அண்ட் ஆண்கள் அந்த தவறை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக்சுவலாக இந்த 3 months வந்து பசங்க நம்ம பின்னாடி சுற்றுவாங்கல்ல, ஓகே சொல்ல வைக்க வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரிஞ்சாக பண்ணுறான்னு யோசிப்போம். இன்னொன்று, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமான்னு யோசிப்போம். அது நமக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம வெளியே காட்ட மாட்டோம். நம்ம அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம சொல்லுவோம், நான் என் கேரக்டர் இப்படி தான், நான் கொஞ்சம் லூசு மாதிரி இருப்பேன், நான் கொஞ்சம் சைக்கோ மாதிரி அப்பப்போ கோவப்படுவேன், எனக்கு ஷார்ட் டெம்பர் இருக்குது, அப்பப்போ மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். நான் அதை ஹேண்டில் பண்ணிப்பேன், நான் பார்த்துப்பேன். என்ன மாதிரி வேறு யாராலையும் உன்னை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த 3 months பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்டால கூட அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ட்ரீட் பண்ண முடியாது, அப்படி வச்சு தாங்குவாங்க. ஸோ அதை நாங்கள் நம்பி அப்படியே செரிஷ் பண்ணி இவன் தான் நம்ம கணவன் சொல்லிட்டு நம்மளும் போய் விழுந்துருவோமா, அக்செப்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினச்சி போக 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 அது எப்படி ஆகும்னா, நம்மள சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நீ முன்ன மாதிரி இல்லைன்னு. நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். அப்படி இருந்தாலும் அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இப்படியெல்லாம் பண்ணா, அவன் இவ்வளோ லவ் பண்ணா, இன்னும் நமக்கு ட்ரூவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறது கேர்ள்ஸ் மட்டும்தான். அந்த மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதும் கேர்ள்ஸ் தான். என் லைஃபுக்கு ஒருத்தங்க தேவை அப்படிங்கும் பட்சத்தில் ஐ ஹாவ் அ டைம் சார். எனக்கு மட்டும் அவங்க தேவை கிடையாது. அவங்க சொல்கிறாங்கல்ல, முதல் பாயிண்ட் காரில் ஏன் அவங்க அம்மாவை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, என்ன வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், 10 மாதம் என்னை சுமந்து பெற்ற எங்கள் அம்மா நான் நல்லவனா கெட்டவனா பண்ணுவானா எதுவுமே தெரியாமல் என்னை பெருத்து போட்டா, சரிங்களா? அப்போ என் ஒய்ஃபு நான் லவ் பண்ணவா, என்ன லவ் பண்ணவா, என் வீட்டுக்கு வரும்போது என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாலோ எங்கள் அம்மா மேலே இருக்கணும், எங்கள் அப்பா மேலே இருக்கணும், எல்லாமே இருக்கணும். நீ தனியாக வந்து என்கிட்ட சொல்லு, உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்கம்மா, எனக்கு பிடிக்கலம்மா, தங்கம் அங்கே வாம்மா, அம்மா இப்படி தான் வயசாயிட்டலம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். மாமியார் கிட்ட எங்களுக்கு பிரச்சனை வந்தா அவங்க கிட்ட போய் சொல்லணுமா? அது ஏன் எப்பவுமே சின்னவங்க வந்து புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? பெரியவங்க தானே, அவங்களும் வந்து சின்னவங்களை பார்த்து வளர்த்தவங்க தானே, அது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? பாய்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அம்மாவை ஒய்ஃபையும் ஹேண்டில் பண்ணணுன்றதே தெரியல சார். நான் இப்போ சொல்றேன், எங்க அம்மாக்கு கம்ஃபர்ட்ன்ற வார்த்தையே தெரியாது சார். சின்னவங்க தான் இது பண்ணு. ஏன் நீங்க போக மாட்டீங்களா பெரியவங்கள்ட்ட? உங்க அம்மா நான் மட்டும் மதிக்கிறீங்களா? அப்ப எங்க அம்மா நான் மதிக்க மாட்டீங்களா? உங்க வீட்டுக்கு வர நான் எங்களுக்கு நீங்க அந்த நீங்க நம்பிக்கையை டாட் லிட்டில் கொடுக்கணும். பிரின்சஸ், நாங்க மாம் லிட்டில் பிரின்ஸ். ஐ காட் யுவர் பாயிண்ட். கரெக்ட் தான். இது வந்துட்டு எங்களுக்கு அம்மா தான் ஃபர்ஸ்ட். அம்மா வந்து நாங்க ஹியூமன் வீனா பார்க்கல, ஒரு கடவுளா பார்க்குறோம். லவ் பண்ணும்போது அதிகமாக செலவு செய்வது ஆண்களா பெண்களான்னு கேட்கும்போது பெண்கள் தான். நீங்கள்லாம் பெருசாக செலவு செய்யலைன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு பதில் என்ன வச்சுருக்கீங்க? சார் இப்போது நான் லவ் பண்ணி ஒரு 3 years ஆயிடுச்சு. அரௌண்ட் ஒரு 12 lakhs வரைக்கும் நான் செலவு பண்ணியிருப்பேன் அவங்கக்கிட்ட. 12 lakhs? ஆமாம். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? பைலட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பைலட்டாக இருக்கீங்க, ஓகே. 12 lakhsக்கு வந்து என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? எங்கே ட்ரிப்பு போனாலுமே நிறைய பெரிய பெரிய ட்ரிப்பாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்க. என்ன மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்களா, இல்லை ஏதாவது இண்டிகேஷன் கொடுப்பாங்களா? எதை வச்சு நீங்கள் அவங்களுக்கு வாங்கி சேலரி டேட் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க சார். சேலரி டேட்டுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கணும், அந்த ப்ராடக்ட் வாங்கணும், நீ வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் டேடி கிட்ட நான் கேட்க மாட்டேன், உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டே வாங்கி கொடுத்துருவோம்.
இந்த மெசேஜ் வரும்போது அந்த மனநிலை எப்படி இருக்கும்? சேலரி டேட்டுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடியே அவங்க அந்த டைமிங் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு. கரெக்டாக ஒரு வரதுக்கு எனக்கே தெரியாது. இப்போ அவங்களோட மெசேஜ் வரும்போது நான் நினைப்பேன், ஓ சேலரி வரப்போகுது போல, நான் ஸ்டாப்பாக மெசேஜ் வந்துட்டு இருக்கு இப்போ. அப்பதான் டேட்டே நீங்க பாப்பீங்க. ஆமா, அப்போதான் நான் நினைப்பேன், சேலரி டேட் பக்கத்துல வந்துருச்சு. ஆனா இதுல ஒரு விஷயம் நான் பொதுவா சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா சார்? லவ் இஸ் அ எமோஷன், இட்ஸ் நாட் அ மெட்டீரியல், இட்ஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஜஸ்ட் திங்க் இட். அது திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் இதை வாழ்க்கை. உங்க லவர் கிட்ட சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன் சார். நான் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க? நிறைய பார்த்தாச்சு. சொல்றேன், நிறைய பார்த்தாச்சு. இது எதுல இருந்து பார்த்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. இப்ப அந்த லவ் இருக்கா? பிரேக்கப் ஆயிடுச்சு சார். பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆமா. ஓ, அததான் சொன்னீங்களா நிறைய பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு? ஓகே 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 ஓகே. அதான் சொன்ன மாதிரி 12 lakhs நான் 6 years லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் 5 lakhs இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ காசு எங்கடா தம்பி உனக்கு? நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல இருந்து எடுத்து கொடுக்குறீங்களா உங்க சம்பளத்துல இருந்தா சரிங்களா? சம்பளத்தை சார். சம்பளம். நான் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சார், இன்னொன்னு எனக்கு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சார் எனக்கு தோணும். சில விமன் இருக்காங்க, அது நான் திட்டி நான் சொல்றேன், க்ளோரிஃபை பண்ணி சொல்ல. என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கிட்ட எப்படி காசு கொடுப்பாங்க? இந்த கோல்டு ரிங்கு, கோல்டு செயின்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து வித்துருவாங்க. பாய்ஸ்க்கு வந்து பைக்லாம் வாங்கி தருவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ இறங்கி போவாங்க கேர்ள்ஸ். ஆனா தப்பு தான், பட் அவ்வளோ இறங்கி நிறைய பேர் இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். உண்மையை மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த ஸ்டோரிஸ் கேட்டிருக்கீங்க அங்க? இல்லை சொன்னாங்க, இந்த மாரி பொண்ணுங்க நிறைய தானம் தர்மம் பண்ணுவாங்க. அது உண்மைதான். நான் வந்து சும்மா ஒரு லவ் பண்ண ஒரு பொண்ணை சும்மா டாக் என்னன்னு கேட்டேன். வீட்டிலேருந்து செயின் வச்சு எடுத்து கொடுத்துட்டாங்க. அநேகம் பேர் ஒத்துக்கிறது வந்து பெண்கள் தான் அதிகமாக இந்த லவ்ல உதவுறாங்க, நிறைய செலவு பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு காதல் அப்படின்னு ஒன்று வந்தோடனே ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த காதலில் ஒரு அங்கமாக இருக்குது. ஆனால் அந்த காதலில் ஒரு பிரேக்கப்னு வந்தோடனே அதை கடந்து மீண்டும் இன்னொரு காதலில் விழுகிறது அப்படிங்கிறது யார் சீக்கிரமாக அதை முன்னெடுக்கிறா, ஆனா பெண்ணா? நான் வந்து 4 வருஷமா ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். வீக்லி ஒன்ஸ் பார்க்கும்போது கேப்புச்சினோ காஃபி குடிப்போம். கேப்புச்சினோ காஃபி குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே பேசிட்டே இருக்கேன். பேசிட்டே என்ன ஆகுதுன்னா, நீ வந்து ஃபோட்டோகிராஃபி விட்டுரு, ஃபோட்டோகிராஃபி வேணாம், உனக்கு வராது, நல்லா தான் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன், உனக்கு வராது, நீ விட்டுருன்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு ரிங்கு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன், சில்வர் ரிங்கு 6K வாங்கி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் இல்லை இதுவும் வராது, நான் வந்து உன் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன் ஆன் தி ஸ்பாட்டில். அன்றைக்கி என் பர்த்டே, அன்றைக்கி நைட்டு 11 o'clock இருக்கும். பர்த்டே வந்து முடியிற நேரத்தில் வந்து ஏன் சொல்லணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க சார். இல்லை நீங்கள் அதை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அந்த பிரேக்கப் டைமில் என்ன நீங்கள் அழுக ஆரம்பிச்சு நான் அந்த காஃபி இருக்குல்ல, காஃபி வந்து ஹாட் போட்டு தான் கொடுக்கும்போது ஹாட் போட்டு காஃபி, அந்த காஃபிக்குள்ளே அந்த ரிங்கை வந்து நான் என்னோட ரிங்கை கழட்டி போட்டு காஃபி தூக்கி போட்டு வந்துட்டு. அதுக்கப்புறம் இன்னும் வாங்க பேசவே இல்லை? அதுக்கப்புறம் நான் பேசல, அவங்களும் பேசல. ஆண் பெண்கள்லாம் கிடையாது சார். யார் அதிகமாக லவ் பண்ணுறாங்களோ அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. த அதர் பர்சன் மூவ்ஸ் ஆன். ஒரு பதிலாக சொன்னாங்க, யார் உண்மையாக காதலிக்கிறாங்களோ அவங்க அதே இடத்துல தான் நிற்கிறாங்க. இந்த பையன் பேசும்போது கூட இன்னும் அந்த பையனுக்கு அந்த அதுலேருந்து வெளியில் வர முடியல, அந்த உணர்வும் அந்த ஏன்னா அந்த காஃபியில் அந்த ரிங்கை தூக்கி போட்டு போகும்போது அந்த பையன் சொல்கிறத என்னால் விஷுவல் பண்ணி பார்க்க முடியுது, என்ன மாதிரியான ஒரு சூழலை அந்த கடந்து வந்திருக்காப்லன்னு. ஆக்சுவலி என்னோட பேர் நிஷாந்த். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், சிங்கர், சாங் ரைட்டர். ஸோ என்னுடைய லவ் வந்துட்டு 2016 ஸ்டார்ட் ஆச்சு. நான் அதுக்காக ஒரு லவ் சாங் ஒன்று பண்ணேன். பிரேக்கப் சாங் தான் அது. அது ஒரு பண்ணலாமா சார்? பாடலாமா? பிரேக்கப் சாங் 4 வரி பாடுங்க. ஓகே. கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலியே, உன்னை விட்டா யார் துணையே, கண்ணை மூடி திறந்தாலும் முகம் தாவும் நினைவுகள் போகலையே, நெஞ்சுக்குள்ள துடிக்கிற என் ஹார்ட்டு உன் பேர் சொல்லுதடி, என்னை விட்டு போக நீ நினைச்சா உசுரே போகுதடி. சரி, இந்த பாட்டு அவங்கள நினைச்சுதான் எழுதுனீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். நண்பர்களின் காதலுக்கு உதவுவது அதிகம் ஆண்களா பெண்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க எல்லாம் நாங்க தான் பாய்ஸ் தான் சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், விடவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் என் கூட ஆன்ட்டி அவ கொஞ்சம் ஒரு மணி நேரம் அதிகமாக ஸ்டே பண்றா, போயிட்டு பர்மிஷன் கேட்டு அவங்க வீட்டில் கூட்டிட்டு வந்து அவங்க 2 பேரையும் பேச விடுவேன். சார், நானும் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து சேலம்ல இருக்காங்க, நான் ஒசூர் சைட். அவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரிலேஷன்ஷிப் தெரிஞ்ச உடனே. அந்த அண்ணாவை எனக்கு தெரியும், அவங்க எங்கள் சீனியர். ஸோ அவர் கால் பண்ணி இப்படி சொன்னார். அப்போ தான் வந்து கிளிப்பை வாண்டடாக உடச்சிட்டு டென்டிஸ்ட்டுக்காக சேலம் போய் அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கும் போது காம்பவுண்ட் வால் எகிரி குதிச்சு, அப்புறம் அந்த அண்ணா வந்து பிக்கப் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் ஆன்ட்டி மால்க்கு போயிட்டு வந்துடுறோம், ஒரு 1/2 hour வெளியே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சுட்டு நான் போய் எங்கள் வீட்டில் அடி வாங்கினேன்.
இதெல்லாம் ஆக்சுவலா பரவாயில்ல சார். நான் என் ஃப்ரெண்டுக்காக ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன் சார். ஸ்டேஷனுக்கா? ஆமா சார். சார் என் ஃப்ரெண்டு ரொம்ப ட்ரூவா ஒரு பொண்ணை லைக் 2 இயர்ஸா ஒன் சைடா லவ் பண்றான் சார். அவன் பேர் தீவேஷ், என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒன் சைடா லவ் பண்ணா அது லவ் மாதிரியா இருக்கும். அது அது லவ் அவனை பொறுத்த வரைக்கும் அது லவ் சார். அவனுக்கு ரீசெண்டா பிரேக்கப் வேற ஆயிடுச்சு அவனை பொறுத்த வரைக்கும். அந்த பொண்ணுக்கு ஜோரோன்னு யாரோ அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சது சார். அதுக்காக ரைட் 3 மணிக்கு என்ன வீட்டுக்கு கீழே கூப்பிட்டு மச்சான் வாடா போலான்னு சொன்னான். அந்த பொண்ணு வீட்டாண்ட போனா அவங்க அப்பா பார்த்துட்டாரு. சரி இவன் மாட்டிட்டு போனா பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு கீழே தான் நிக்கிறான், அவனவே கூப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பா பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணி நானும் அவனை தேவையில்லாம ஸ்டேஷன்ல நின்று இருந்தேன் சார். போலீஸ்னா கூட பரவாயில்ல சார், ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம். ஒரு தடவை போனேன் சார், ஃப்ரெண்டு கூப்பிட்டான்ட்டு. அவனா சொன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் நான் ஒரு இடத்துல. சரி ஓகேன்ட்டு போனேன். பொண்ணுக்கு யாரா வீட்டில் இருக்கான்னு கேட்டால் அவங்க அண்ணன் மட்டும் தான்டா இருக்கான், அவன் ஒன்றும் இல்லைடா ஜோப்டாடா அப்படி இப்படின்னா. சரி நானும் நம்பி போயிட்டேன். அவன் ஜோப்டாடான்னா அவன் பார்த்தா பாகுபலி கான்குலேஷனில் வர மாதிரி அவ்வளோ ஹைட்டாகிறானுங்க எல்லாம். அவன் முடிஞ்சிடுச்சுன்னா அவன் கெஞ்சுறான், அழுகுறான், நான் விட்டுருங்கண்ணான்ட்டு. இவ்வளோ பெரிய கத்தி சார், குச்சி விட்டு வச்சுன்னு இருக்கான் அவன் கழுத்தில். அப்புறம் அப்படி இப்படி பேசி கெஞ்சி எழுதிக்கிட்டுன்னு வந்துட்டோம். அதான் அந்த அவர் சொன்னார்ல போலீஸ்னா கூட பரவாயில்ல, எங்கெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவன் வேற குடிச்சிட்டு வரந்தாங்க. சார் இவங்களாவது பரவாயில்ல சார், இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவே ஹெல்ப் பண்ணதை நான் கண்ணால் பார்த்தேன். எங்கள் வீட்டில் வந்து டெனன்ட் ஒருத்தவங்க வந்தாங்க சார், அன்மேரிட் அண்ணா ஒருத்தர் வந்தார். ஒரு 2 நாள் கழிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது. ஸோ ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே பரபரப்பாக வீட்டில் வந்து எங்கள் அம்மா கீழே மேலே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னடா நம்ம எனக்கு எதானா கூட எங்கள் அம்மா அவ்வளோ வருத்தப்பட மாட்டாங்க, இப்படி போயிட்டு வராங்களே பார்த்தா எங்கள் பெட்ரூம்குள்ளே ஒரு அக்கா வந்து நின்றுட்டு இருக்காங்க. யாருக்கா என்னன்னா அண்ணா தூக்கிட்டு வந்துட்டாரு கீழே. எந்த அண்ணா இப்போ புதுசாக வந்திருக்காரு, அண்ணா தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்தாங்க சார். போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் யார், நீங்கள் ஹவுஸ் ஓனரா அப்படின்னோடனே ஆமாம் ஆமாண்ணே. யாராவது வந்தாங்களா, எங்கள் நந்தினின்ற பொண்ணு மாதிரி யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டோடனே நாங்கள் பின்னாடி இருந்து அம்மா கீழே தான் இருக்காங்க. நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா சார் சத்தியமாக நான் அப்படிலாம் சேர்த்துக்கவே மாட்டேன், நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, நாங்கள் அந்த மாதிரி ஆம்பளை பசங்களை பொம்பளை பசங்களை அன்மேரிடாக சேர்க்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு இதை விட்டுட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இன்ன வரைக்குமே அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து இது அருவா எப்படா வெட்டலான்ட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. இதை தான் நானும் கேட்டேன் எங்கள் அம்மாட்ட, பா எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குமா, அப்போ கண்டிப்பாக எனக்கும் அப்படியே பண்ணுறேன்னா அந்த அருவா தூக்கி நான் உண்ணாவே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அடுத்தவங்க காதலுக்கு உதவும் போது சந்தோஷமா இருந்துச்சு. தமிழ் சமூகத்துல என்னென்ன சீர்வரிசைகள் இருக்கு சொல்லுங்க. தமிழ் சமூகத்தில் சீர் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல தான் சார் ஆரம்பிக்குது. நான் இருக்கேன்னா என் சீர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா என்னுடைய சகோதரியை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அங்கேருந்து ஆரம்பிக்குது. சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கல்யாண சீர். அடுத்து சகோதரி வந்து கர்ப்பமானதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கும்போது தாய்மாமன் சீர் அந்த குழந்தைக்கு கொடுப்போம். அந்த பொண்ணு வளர்ந்து வயசுக்கு வந்தவொடனே தாய்மாமன் சீர். நான் தான் போய் முதல்ல மாலை போடணும், நான் தான் அதுக்கு வந்து சேலை எடுத்து கொடுக்கணும், நான் கொடுக்குறது தான் அந்த பொண்ணு உடுத்தணும், அது வந்து உரிமை. சரி வயசுக்கு வந்தாச்சு, அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதும் முதல் சீர் தாய்மாமன் சீர் தான். நான் போடுற மாலையை தான் அந்த பொண்ணு முதல்ல போடணும், நான் கொடுக்குற சேலையை தான் அந்த பொண்ணு முதல்ல உடுத்தணும், நான் கொடுக்குற நகையை தான் அந்த பொண்ணு முதல்ல போடணும். சகோதரியுடைய மகள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம சீர் தொடருது. அதுவும் இல்லாமல் பண்டிகை சார்ந்த சீர்கள் இருக்குது. தீபாவளி சீர், பொங்கல் சீர், ஆடி மாத சீர், இந்த 3 சீர் இருக்குது. பொங்கல் சீர் வந்து தமிழர் பாரம்பரியத்தில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தீபாவளியெல்லாம் இன்னைக்கு வந்தது, அது நம்ம பண்டிகையே கிடையாது. பொங்கல் கொண்டாடும் போது முதல்ல அவங்க கேட்கறது மாமன் வீட்டிலேருந்து பொங்கல் சீர் வந்துச்சா என்ற கேள்விதான். சீர் நிறைய பேர் சொல்கிறாங்க, அது கேட்குறாங்க இது கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கொண்டே 101 ரூபா கொடுங்க, அதுவே சீர் தான். தமிழ் சமூகத்துல சீர்வரிசை அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன சீர்கள் இருக்கு? ஒரு பெண்ணுக்கு திருமணம்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்களுமே, நிச்சயதார்த்தம் தான் இந்த ஃபர்ஸ்ட் சீர். அந்த நிச்சயதார்த்தத்தில் அந்த பெண் மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் சீர். அதுக்கடுத்து திருமணத்துக்கு திருமண சீர். அதுக்கடுத்து பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போயிட்டாக்கா அந்த பொண்ணை வீட்டுக்கு அழைச்சின்னு வரணும், அதை பழகணுன்றதுக்காக ஆடி சீர் கொடுக்குறோம் சார். அதுக்கடுத்து தீபாவளி சீர் கொடுக்குறோம். அந்த பொண்ணு நம்ம வீட்டில் அந்த தீபாவளி எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னுட்டு மாமியார் வீட்டில் எதுவுமே காட்டணும்னுட்டு அந்த தீபாவளிக்கு தேவையான எல்லா பொருளும் அது தட்டு வரிசையாக ஒரு 3 தட்டோ 5 தட்டோ அவங்கவுங்க வசதிக்கேற்ப அது செய்யலாம் சார். அதுக்கு அடுத்த மாதிரியே நம்ம பொங்கல் சீர் செய்கிறோம். அதுக்கடுத்து வளைகாப்பு சீர் செய்வோம். அதுக்கடுத்து குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த குழந்தைக்கு காது குத்து சீர் வைக்கிறோம். காது குத்தோடனே அந்த பொண்ணு பெரிய பொண்ணாச்சுன்னா பூ பெய்தும் அந்த சீர் செய்கிறோம். ஹலோ, சீருனாலே தாய் சீர், மாமன் சீர், அத்தை சீர். அவங்க எவ்வளோ ஃபங்க்ஷன், பெரிய கல்யாணம், காது குத்தில் எவ்வளோ மேலே தாளங்கத்தோடு வச்சா கூட மாமா என்ன கொடுத்தாங்க, அத்தை என்ன கொடுத்தாங்க, 3 தட்டு கொடுத்தா கூட சரி, 1 தட்டு கொடுத்தாலும் சரி, 5 தட்டு வச்சாலும் அந்த கெத்தே கெத்து தான். ஆக்சுவலாக சார் நான் வந்து இந்த சீர்வரிசைக்குன்னே ஒரு கடையை வச்சிருக்கேன். நீங்க சீர்வரிசைக்குன்னு கடை வச்சிருக்கீங்க? ஆமா. எவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த கடை? இப்போ நம்ம 12 வருஷமா அந்த கடை வச்சிருக்கோம். உங்க கடையில என்ன ஸ்பெஷல்?
நீங்க சீர்வரிசை நான் வந்து இது வரைக்கும் 1008 தட்டு வரைக்கும் பண்ணியிருக்கேன். 1008 தட்டையும் ஊர்வலமா எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 30 மாட்டு வண்டியில அந்த தட்டு சீர்வரிசையை எடுத்துட்டு போய் அதுல மேல தாளம் அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்துச்சு. அது பாக்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அவங்களுக்கும் அது ஒரு பெரிய பெருமை தேடி இந்த பார்த்த 1008 தட்டு வைக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் தாய் மாமனா அத்தையா யார் செஞ்சிருக்கா? யார் அதிகமா உறமுறைகள்ல வந்து உங்ககிட்ட கேட்டு அதை சீர்வரிசை செய்யறாங்க? வந்து அதிகமா செய்யக்கூடிய ஒரே ஆள் வந்து தாய்மாமன் தான். தாய்மாமன். அந்த தாய்மாமன் சீருக்கு மேல ஒரு சீர் வந்து எங்கேயுமே கிடையாது. இவங்களோட பந்த பாசம் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி அதை காட்டுறதுக்கான ஒரு பெரிய அடையாளமே சீர்வரிசை தட்டு தான். இதுல என்ன புதுசா உங்களோட யுக்தியை பயன்படுத்திருக்கீங்க? ஒரு சீர்வரிசை தட்டுனா நம்ம வீட்டிலே வந்து கருப்பட்டி வெல்லம் இதெல்லாம் போட்டு எல்லாமே எடுத்து ஒரு சீர்வரிசை தட்டு ஒவ்வொரு வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு தாம்பளை தட்டு வாங்குவாங்க, அந்த வீட்டில் ஒரு தட்டு வாங்குவாங்க, இதெல்லாம் பண்ணி ஒரு சீர்வரிசை தட்டு எடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு பேக்கேஜா வந்து நம்ம வந்து வெள்ளின்னா வெள்ளி, பித்தளைன்னா பித்தளை வந்து நம்மளே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம சொந்த பந்தன் எதை தெரிய வைக்கணும்னா இந்த வந்திருக்க உறவினர்களுக்கெல்லாம் அந்த சீர்வரிசை தட்டை கொடுக்க மாட்டாங்க. நம்ம கூட நம்ம சொந்தம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த தட்டை எடுத்து கொடுப்பாங்க. அதான் அந்த 1008 தட்டும் அந்த சொந்த பந்தங்கள் மட்டும்தான் மட்டும்தான் எடுப்பாங்க. இந்த உறவுக்காரங்களோ இல்ல பக்கத்துல இருக்கவங்களோ எடுக்க மாட்டாங்க. ஒரு சில தட்டு வந்து இப்ப தாய்மாமன்னா அந்த புடவை நகை இருக்கிற தட்டை வந்து தாய்மாமனோட ஒய்ஃப் தான் வச்சிருக்கணும், அவரு தான் இந்த வச்சிருக்கணும்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி மண்டபத்துல வரும்போது நம்மள சொந்த பந்தங்களை அடையாளப்படுத்துறதுமே அந்த சீர்வரிசை தட்டு தான். உங்களால என்ன முடியுதோ எடுத்துட்டு போய் அந்த சபையில வைக்கும் போதுதான் அந்த சபை வந்து என்ன ஆகும்னா ஒரு நிறைவான ஒரு ஃபங்க்ஷனா முடியும். என்னென்ன சீர்கள்லாம் முன்பிருந்தது இப்போது காணாமல் போய்க்கொண்டிருக்கிறது? சீர் வரிசையை வந்து காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல மாறி இருக்கே ஒழிய எதுவுமே வந்து அழிஞ்சு போல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் அவங்க வீட்டுக்கு, அவங்க அக்காவுக்கு, அவங்க தங்கச்சிக்கு, அவங்க அண்ணனுக்கு பண்ணணுங்கிற எண்ணம் வந்து ஆல்வேஸ் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு விதமா வந்து மாறிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ யூஎஸ்ல இருக்கேன், இப்போ வந்திருக்கேன். அங்க வந்து என்னோட நண்பர் கண்ணன் பெருமாள்னு அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாரு. 51 சீர் தட்டு வச்சாரு. அங்க வச்சு அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எல்லாருக்கும் அவங்க அங்கே இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நான் இப்போ அங்கே இருக்கேன். இப்போ எங்கள் அக்கா வந்து எனக்கு அனுப்பணும் அப்படின்னா இங்கேருந்து வண்டி வச்சுட்டு அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. ஸோ பணம் ஜிபே பண்ணுவாங்க. ஸோ அது தப்பு கிடையாது. இன்னும் ஒரு வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறோம். அதே நம்ம கொடுக்குற ஒரு சீர் மாதிரி தான் கணக்கு. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது கிஃப்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சார்? 3 பேர். அண்ணன் அக்கா இருக்காங்க. அண்ணன் அக்கா வந்திருக்காங்களா? அக்கா வந்திருக்காங்க. அக்கா இந்த பக்கம் உட்காந்துருக்காங்களா? அதே ஒரு பியூட்டி. நான் வந்து கொடுக்கணுங்கிறேன், அவங்க வேணாங்கிறாங்க. அதே ஒரு பியூட்டி. உங்க தம்பி இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, அக்கா நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க. சீர்வரிசை வேணுங்கிறாரு, நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்க? இல்ல முன்னாடி இருக்க காலகட்டத்துல அதெல்லாம் அவசியமா இருந்தது. ஏன்னா எப்பயோ ஒரு தடவை நம்ம பார்த்துக்கிறோம், உறவுகள் இருந்தது. இப்போ இவங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல மாமா வருஷன்னு. இப்போ எத்தனை பேர் வீட்டுல மாமா இருக்காங்க? முன்னாடிலாம் அந்த பெரிய குடும்பம் அது இதுன்னு இருந்தது, பரவாயில்ல. எல்லா இடத்துலயும் ஆம்பளை பிள்ளை பிறந்தவன தான் நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு குழந்தை இருக்க வீடே நிறைய பேர் இருக்காங்க, அதுலயும் பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறவங்க வீடு. அப்போ அந்த மாமா இல்லைன்னா ஒன்னும் என்ன எல்லாம் அப்படியே கரெக்ட். அதாவது ஆண் பிள்ளை இல்லாத வீடுகள், வாரிசுகள் நிறைய குடும்பங்கள் இருக்கு. அப்ப தாய்மாமங்கிறது வந்து உறவுகள் வந்து அங்க வீட்டுல இல்லாத போது அவங்களுக்கு எல்லாம் அப்புறம் யார் சீர் செய்யறது அப்படிங்கிற இடம் கேள்வியா கேக்குறீங்க. பெண்ணுக்கு தாய் வீட்டு சீர் தான் ரொம்ப முக்கியம். மாமன் வீட்டு சீரும் முக்கியம். சீர்னு சொன்னாலே தாய் வீட்டு சீர் தான். அதுக்கப்புறம் தான் மாமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாரோ ஒருத்தர் செஞ்சிருவாங்க. மாமா இல்லைங்கிறதுனால இந்த சீரை செய்யாம விட மாட்டாங்க. எங்களுக்கு எப்படி நினைக்கினா மெயின் தாய்மாமே இருக்கணும். ஆனா அவங்க இல்லைன்னு சொன்னா அடுத்த எங்க சித்தப்பாமை, அதுக்கடுத்து அடுத்த பங்காளி, அதாவது நாங்களாம் இல்லைன்னு சொன்னா அடுத்தடுத்த பங்காளி வந்துருவாங்க. ஆனா ஆக மொத்தத்துல எல்லாத்துக்குமே தாய்மாமே வந்துருவாங்க. தாய்மாமன் இருந்தா செஞ்சிடறாங்க, அவங்க அப்படி சொல்றதில்ல. இப்போ முன்னாடி எல்லாம் 2 பிள்ளைகளுக்கு மேலதான் பிள்ளைகளே எல்லாம் வீட்டுல. மெயினா அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை பிறக்கும் வரை பிள்ளை பெற்றுக்கொண்ட சமூகம் தான் நம்ம சமூகம். அப்படி ஒண்ணு இருந்ததுனால கட்டாயம் எப்படியா ஒரு பையனாவது வீட்டுல இருக்கக்கூடிய சூழல் அநேகம் பேர் வீட்டுல இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் மனநிலை மாறிடுச்சு. நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணல. பிறக்கிற பிள்ளை நமக்கான பிள்ளை, நம்ம அது ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளைன்னு பிரிச்சு பார்க்க வேணாங்கிறதுனால நிறைய குடும்பங்கள்ல ஒரு பிள்ளைகளோட நிப்பாட்டிக்கிறாங்களா. அதனால அங்க தாய்மாமன் அப்படிங்கிற ஒரு வாரிசை இல்லாத போது அதை செய்யறதுக்கு நாங்க யாரை போய் தேடணுங்கிற அந்த அத்தியாவசியம் இருக்கு அப்படிங்கறதுனால சொல்றாங்க. அது இப்போ எனக்கு வந்து 2 பொண்ணு தான் சார். என் பொண்ணு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறா. இன்னைக்கு என்னுடைய பேத்திக்கு வந்து சடங்கு செய்யறதுக்கு என்னுடைய தங்கச்சி பையன் ஃபோன் அடிச்சு திருவாரூர்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கான், எப்போ சடங்கு வைக்க போறீங்க சொல்லி. ஏன்னா எங்களுடைய ஊரில் வந்துட்டு இந்த சீர்வரிசைக்காக வேண்டியே வீட்டில் லட்டு செஞ்சு அதிர்ஷ்டம் செஞ்சு இதுக்கு ஒரு தனி ஒரு விழா மாதிரி உட்காந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து அந்த சமைச்சு அந்த எல்லாமே செஞ்சுட்டு நாங்கள் வெறும் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் அதை கொடுக்க மாட்டோம். அந்த சீர்வரிசை வந்த உடனே எங்கள் தெருவுக்கே வந்து தாய்மாமா சீர் கொண்டு வந்திருக்காங்க. என்னடி லட்டு வந்துருச்சா, அதிர்ஷ்டம் வந்துருச்சா, என்ன வந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு லட்டாக இருந்தாலும் அதை பேப்பரில் வந்து பொட்டலம் கட்டி எல்லா வீட்டுக்கும் போகும் அந்த சீர். இப்போ கலாச்சாரங்கள் வந்து அந்த சீரை வந்துட்டு சார் சொன்ன மாதிரி கடையில் ரெடிமேடாக வச்சு வாங்கி கொடுக்குற ஒரு விஷயத்துல வந்துருச்சு. இன்றைக்கும் வந்து அந்த சீர் வரிசையால் தான்
இன்னைக்கு அந்த உறவுகள் பலப்படுதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சார் இவங்க வந்து சீர்வரிசை செய்யறது வந்து அவங்க அண்ணன் தங்கச்சிக்கு செய்யறதோ அக்கா தம்பிக்கு செய்யறதோ கிடையாது, ஊருக்காக செய்றாங்க. அந்த சீர் வைக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க ஒரு கும்பல் இருக்கும் சார். என்ன வச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, இங்க என்ன இருக்கு, என்ன இல்ல, இதை பேசிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த ஃபங்க்ஷன் வரும்போது அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இவங்க அடுத்த ஒரு 10 தட்டு எக்ஸ்ட்ரா ஏத்துவாங்க. ஐயோ அன்னைக்கு இந்த ஊர் இப்படி பேசுச்சே, நம்ம இது வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இல்ல அந்த உறவு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தானே சீர் செய்றாங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, அப்பாவோட அம்மாக்கு 83 வயசு ஆகுது. எங்க பாட்டியோட தம்பி அவருக்கு 80 வயசு ஆகுது. 3 வயசு தான் டிஃப்ரெண்ட். அவர் மிலிட்டரி ரிட்டையர்டு. அவருக்கு பென்ஷன் வருது சரிங்களா. இன்னி வரைக்கும் பொங்கலுக்கு வந்து சீர் அமுச்சிட்டு தான் இருக்காரு. 1000 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லி அந்த பென்ஷன் காசுல இருந்து அனுப்புறாரு. ஆனா எந்த யூஸும் இல்ல. இது அவங்க 2 பேரும் பாத்துக்கிறதும் கிடையாது, பேசிக்கிறதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரு நினைச்சாருன்னா ஒரு ஹெல்த்துக்காகவோ இல்ல ஒரு மெடிக்கல் செலவுக்கோ அவரால் மாசம் மாசம் ஒரு 500 ரூபாய் அனுப்ப முடியும். ஆனா இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கமிட்மெண்ட் நம்ம மேல திணிச்சிட்டாங்க, நம்ம தங்கச்சிக்கு நம்ம செஞ்சாகணும். அந்த கமிட்மெண்ட் தான் சார் இவங்க சீரா சொல்றாங்க. இது கமிட்மெண்ட் தான், சீரே கிடையாது ஆக்சுவலி. அதாவது கட்டாயமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு செய்றாங்கன்னு ஆமா, சொல்றீங்களா? முன்னோர்கள் வந்து திணிச்சிட்டாங்க. அக்கா தங்கச்சியோ ஏதோ ஒண்ணு நீ செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துல அவங்க கொண்டு வந்ததுனால இது அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இப்ப செய்யலன்னா ஊர் என்ன பேசும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது காலம் மாறியும் இதெல்லாம் சீருன்னு சொல்லி நேரத்தை விரயம் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இவங்க எல்லாமே சொல்றது ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எப்படின்னா நீ இதை பண்ணியே ஆகணும். இப்போ தாய்மாமன் ஒரு எக்கனாமிக்கலா டவுன்வர்டா இருப்பான். அவனை போயிட்டு நீ 100 பவுன் செஞ்சுதான் ஆகணும், 1000 பவுன் செஞ்சுதான் ஆகணும், அவன் எப்படி செய்வான்? அவர் சொன்னார் இல்லையா 101 ரூபாய் கொடுத்தா கூட போதுன்ட்டு. இதுவே அவருக்கு ஒரு பையன் இருந்து வர பொண்ணு வந்து 101 ரூபாய் வந்தா சார் நீங்க சேர்த்துப்பீங்களா சார்? சேர்த்துக்க மாட்டாங்க. அது மட்டுமே இல்லை, இப்போ நிறைய பேர் சொல்றது அப்பா அம்மா வந்து பொண்ணு அனுப்பும் போது இவ்வளோ சரி கொடுப்பாங்கப்பா அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிருக்கீங்க இல்லையா? அப்போ அவங்க செய்யலைன்னா காலம் முழுக்க அந்த பொண்ணை சொல்லி சொல்லியே சாவடிச்சிருவாங்க. நீ கொண்டு வரல, இந்த சீர் நீ கொண்டு வரல. அது மட்டுமே இல்லை, ஒரு பையன் பிறந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு சீர் செய்யலைன்னு சொல்லி அந்த பையனையும் பொண்ணையும் வந்து கொடுமைப்படுத்துவாங்க. இதை தான் நான் வந்து ஆணித்தரமா இங்க சொல்லுவேன். சீர் வரிசைன்றது ஒரு பொண்ணை நீங்க அனுப்பும் போது அந்த பொண்ணு மேல நீங்க ஒரு ரேட் எழுதுறீங்க. 100 பவுனுங்க இந்த பொண்ணு, இந்தாங்க. சீர்வரிசை அப்படின்னு சொன்னா ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து வரதட்சணைக்கு சொன்னீங்களா, சீருக்கு சொன்னீங்களா? சீருக்கே அவங்க பண்றாங்க சார். இது இப்போ இவங்க சொன்னாங்களா தாய்மாமன் வந்து எனக்கு இதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்ட்டு, அந்த வாங்குற இடத்துல இருக்க அவங்களே எனக்கு நீங்க இதை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சொசைட்டியே நீ 51 தட்டு தான் வைக்கணும், 101 தட்டு தான் வைக்கணும் அப்படின்ட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க முன்னாடியே. அப்படி இருக்கும்போது அந்த தாய்மாமனா இருக்கிற ஒருத்தன் எப்படி யோசிப்பானா, ஐயோ என்கிட்ட இல்லையே, அப்போ அவன் கடன் வாங்குவான். கடன் வாங்கும்போது என்ன பண்ணுவான், வாழ்க்கை முழுக்க அந்த சீரு கொடுத்ததுக்கு அவன் கடனை கட்டிட்டே இருப்பான். இந்த இடத்துல எங்க நீங்க அன்பை பாத்தீங்க? யாருமே அவ்வளவு பெரிய சக்திக்கு மீறி செய்யறாங்களா? நீங்க சொல்லும் ஒரு கோடி செய்வாங்க சார். சீர் அவங்க அதான் இவங்க சொன்ன மாதிரி ஊர் பெருமை அப்படின்னு இருக்கு சார். என்ன நான் பண்ணலன்னா இந்த ஊர் என்ன நினைச்சிரும் அப்படின்ட்டு அதுக்காகவே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு இந்த காலத்துல. அதாவது ஊர் என்ன சொல்லும், மத்த கௌரவங்களுக்காக செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. கலவரத்தின் ஆரம்பம் அப்படின்றது இந்த சீர்வரிசையில தான் சார் ஆரம்பிக்குது. ஒரு சீர் சேர்ந்தா நீங்க ஒத்துக்குவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் ஓப்பனா சொல்றேன், நான் எனக்கு 2 பசங்க. என்னுடைய மருமகளுடைய அப்பா என்கிட்ட வந்து கேட்டார், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். நான் எதையுமே கேட்க மாட்டேன், எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா என் பையன் ஒரு படிப்பு படிச்சிருக்கிறான், அதுக்கு ஒரு வேலை செய்கிறான். அவன் உங்க வீட்டில இருந்து வரக்கூடிய பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய தெம்பும் திராணியும் அவனுக்கு இருக்கு. ஏன் அதை சொன்னேன்னா, நான் அப்படி சொன்னாலும் தன்னுடைய மகளை அப்படியே வெறுங்கையோட அனுப்பிச்சுடுவார். அவரு அனுப்ப முடியாது சார். அவர் அப்படிதான் சார் பேசி இருக்காரு, அதுலயே தெரிஞ்சிடுச்சு சார். சார் இதை தெரிஞ்சதா சார் நிறைய பெற்றோர்கள் நீங்க ரொம்ப தெளிவா அதை சொல்றீங்க. எப்படியுமே வேணும்னு கேட்கறத விட இப்ப புது ட்ரெண்ட் என்னன்னா, வேண்டாம் இது உங்கள் வீட்டு பெண், நீங்கள் பார்த்து என்ன செய்யணுமோ செய்யுங்க இல்ல அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அப்போ எப்படினாலும் வர வேண்டியது வந்துதான் ஆகும். அவர் தெளிவா படிக்க வேண்டிய பையன் இவ்வளவு படிச்சிருக்கான் சார், நல்ல வேலையில இருக்கான் சார், அதெல்லாம் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க சார். இதுக்கு எதுக்கு சார் வேணும்? நம்மை பொறுத்தளவில் அந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஆனா எதிர்பார்க்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஓகே, இல்ல இப்ப மருமக வேலை செய்தா? ஆமா, வேலை செய்யறாங்க. அவ்வளவுதான். அதுக்காக நான் போய் சொல்ல முடியாது. அவ்வளவுதானே. இந்த நாட்டுல மருமக வேலை செஞ்சால் 100 பவுன் கேட்கறாங்க இருக்காங்க சார். சார் கேட்கறவங்களே நீங்க தான் சார். நாங்க இல்ல சார், நான் தான் எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டேனே. சீரு வரிசை கொடுக்கறது வந்து எதுக்காக கொடுக்குறான்னு ஒன்று புரிஞ்சுங்க. எப்பயுமே மாமனார் வீட்டில் ஒன்றும் ஃப்ரிட்ஜோ கிரைண்டரோ எதுவும் இல்லாமலாம் இல்லை, எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் நம்ம பொண்ணு போய் ஃப்ரிட்ஜு போடுற நேரத்தில் மாமியார் சொல்லும், ஏம்மா நேற்று வந்துட்டு சும்மா சும்மா நோண்டிக்கிட்டு இருக்காத, ஃப்ரிட்ஜு கெட்டு போச்சுன்னா அங்கே தான் வேலை ஆக்கணும். அப்போ என் மகன் எங்கே போய் வைக்கும்? சீர் வரிசை தேவையில்லை, புறம் தூக்கி கொண்டு ரூமில் விட்டு அடைச்சி வச்சிருக்கோம்ன்றீங்க. இப்போ இதுக்கு பதிச்சுங்க, கிரைண்டர் மாவாட்டுறாங்க, அங்கே வந்து என்ன செய்ய ஆத்தனா வரும், மச்சான் மண்டாட்டி வருவாங்க, நாங்கள் ஆட்டிக்கிறோம், சும்மா சும்மா போட்டு நீங்கள் வாட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் ஆட்டுவோம் ஃபஸ்ட்டு, நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது என் பிள்ளைய தலை குனிஞ்சு நிற்கும்லாங்கண்ணே.
அதே மாதிரி டிவி பார்க்குறோம். டிவி ஏன் வாங்கி கொடுத்தா நீ கேட்கலாம். அங்கே இருக்கிற மாமியார் அவர்களுக்கு வந்து பழைய படம் பிடிக்கலாம், அல்லது அவங்க மச்சாம டாட்டிக்கு ஒரு நாடகம் பிடிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். அன்னைக்கு போய் இந்த பொண்ணு போயிட்டு நான் இந்த படம் பார்க்குறேன், ஒரு புது படம் பார்க்குறேன்னு சொன்னாக்கா, அம்மா இங்கே நாங்கள் பார்க்குறதே சும்மா வந்து நீ அது இதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வசதிக்காகத்தான் நாங்கள் வந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறோம். ஒரு வீட்டில் ஒரு ஒரு டிவியில் அவங்க பார்த்தாங்கன்னா இன்னொரு டிவி பார்க்கணுங்கிறீங்க. ஒரு கிரைண்டரில் அவங்க மாவு அரைச்சாங்கன்னா இவங்க இட்லிக்கு அப்படிங்கிறீங்க. அது என்ன குடும்பமா, அது போர்க்களமா, என்ன சார் அது? இந்த பொண்ணு வாழ போச்சா, அங்கே போய் சண்டை போட போச்சா சார்? ரொம்ப அழுத்தமான ஒரு கேள்வி. இருக்கும்போது கண்டுக்காத நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த 300 ரூபாய்க்கு போடுற அந்த சாரியும் அந்த கோடி துணியும் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நாள் இல்லை அந்த உறவு, ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கோடி உடை போடணும்னு வராங்க. எதுக்காக வராங்கன்னா, அக்கா தான் இறந்துட்டாங்களே, அக்காவே இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த உறவுன்னு அவங்க நினைக்கல. இதுமேல்ட்டு அங்கே இருக்கிற அடுத்த சந்ததி அவங்களுடைய பிள்ளைகளோடு நம்ம உறவை தொடர்பு படுத்தி அந்த உறவை நம்ம வளர்த்துட்டு போகணுன்றதுக்காக தான் அந்த உறவை நீட்டிக்கிறதுக்கு தான் அங்கே வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கணுங்க ஐயா. மனிதன் வந்து குறைகளுடன் பிறந்தவன் தான். குறை இல்லாத மனிதன் எவனுமே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த குறைகளை பெருசுபடுத்தி உறவுகளை சிதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இருங்க, பிரச்சனை இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம கல்யாணம் பண்றோம், பிரச்சனை வரும் தெரியுமா தெரியாதா? சீரால் தான் வரும்னு சொல்றோம் நாங்க. பிரச்சனைகள் வரும்போது விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி, நான் பெரியவன் நீ பெரியவன் அந்த கோணி இதுல மட்டும் வருது, மீதில வரணும், கல்யாணத்துல வரணும். ஏன் கல்யாணமே நடக்காத வாழ்க்கை முழுக்க? சீரில் சின்னது பெருசுன்னு பிரச்சனை வரும்போது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும்போது, யாராவது ஒருத்தர், அது நீங்களா இருக்கலாம், இல்லை வாங்குறவங்களா இல்லை கொடுக்குறவங்களா இருக்கலாம், நீங்க சிரமப்படுறீங்க, வேண்டாம், நீ உங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு வெத்தலை வாக்க கொடுங்க போதும், இதோட முடிச்சுக்கலாம் என்று அந்த நேரத்தில் பேசியிருந்தால் இந்த பிளவு வந்திருக்காது. ஆனா இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, இவங்களுக்கு ஆசை இருக்கும் உள்ள, ஆனா என்ன சொல்லுவாங்க, எங்க பக்கத்து வீட்டுல சொன்னாங்க நீங்க குறையா செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு மரியாதையா இல்லையா, எங்க மாமியார் சொன்னாங்க, எங்க மச்சான் சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொல்லுச்சு, அம்புலி மாமா சொல்லுச்சுன்னு சொல்லி அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு எங்களை இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. நீங்க சீர் கொடுக்க மட்டும் வரக்கூடாது சார், மத்த நாளும் வரணும். அந்த கோடி துணி போட வரும்போது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பேசாதவர்கள் கூட வந்து செய்யணுங்கிற ஒரு முறைக்கு 100க்கு 90% பேர் வந்து நிற்கிறாங்க. இருங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த வந்து நிக்கிற இடத்துல உங்களுக்கு கேட்கிற உரிமை என்ன இருக்கு? அதே தாய் மாமங்கிட்டயோ அத்தைங்கிட்டயோ இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்த அப்படிங்கிற கேட்கறவங்க உரிமையை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த உறவே இல்ல. ஆமா சார், 10 பேர் பின்னாடி நான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கதான் இந்த உறவுகள் எல்லாமே. நாங்க கஷ்டப்படும் போது வந்து செய்யணும், எந்த உறவா இருந்தாலும். நாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் செஞ்சுட்டேன், நான் பெரிய ஆளு, ஊர்ல எல்லாரும் பாருங்கன்றது அது சீரும் கிடையாது, அது பெருமையும் கிடையாது. நீங்க வேண்டாம் சொல்லுகிற விஷயம் எல்லாமும் அடுத்த அனுபவத்தால வேண்டாம் சொல்றேன் சார், அனுபவிச்ச வேதனைகளால வேண்டாம் சொல்றோம். அப்பாவுக்கு பண்ணு, அம்மாவுக்கு பண்ணு, தங்கச்சிக்கு பண்ணு, அப்பாவோட அக்காவுக்கு பண்ணு, இதெல்லாம் எதுக்கு சார்? அப்பாவோட அக்கா அவங்க நல்லா சீரு சிறப்பா இருக்காங்க, அவங்க அக்காவுக்கு போய் பண்ணு, இது தேவையா சார் எங்களுக்கு? இது உங்களுக்கு எத்தனை பேர் சார் உடன் பிறந்தவங்க? எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி சார். ரொம்ப செஞ்சு அடி வாங்கிருப்பீங்க. ரொம்ப அடி வாங்கிச்சு சார். இவங்க இத்தனை சீரு சொன்னாங்க. எங்க மலையில 32 கிராமம் இருக்கு, 101 சீரெல்லாம் இன்ன வரைக்கும் கொடுக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. நாங்க வந்து பழங்குடியினர் இனத்தர், இதை பார்த்து நாங்க மாறிடுமோ, என் இனம் வந்து இன்னும் அழியாத இருக்குது. கல்வெட்டு ஆராய்ச்சி அங்க இருக்கு, உலகத்துல புகழ்பெற்ற எல்லா இடமே எங்களுக்கு இருக்கு, புத்தகத்துல இருக்கு, இன்ன வரைக்கும் ஜவ்வாதி மலை வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த 101 சீருன்றாங்க, அதுல நான் என் மலையில சொன்னேன்னா என் கலாச்சாரம் மாறிடும் ஐயா. அங்க என்ன வழக்கம் இருக்குமா? அகநானூர்ல 86வது பாட்டு சொல்லையா, உணவை எப்படி பகிர்ந்தாங்கன்னு, உளுத்த வடையும் அரிசி சுவையான சாப்பாடும் போட்டாங்கன்னு. அது மாதிரி பன்னிக்கறி சாப்பாடும் உளுத்த வடையும் சாதம் சாம்பார் தான் போட்டாங்க. இத்தனை சீர்வரிசெல்லாம் அங்கே இருந்திருந்தா என்னத்துக்கு எங்களது 32 கிராமம் இருந்த கதை தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சிருக்காது. வந்தாங்கன்னா என்ன அவங்க வீட்டில் கொடுத்தாங்கன்னு கூட கேட்க மாட்டோம். ஏன்னா எங்களது உடன்போக்கு மட்டும்தான் இருந்துச்சு. தொல்காப்பியத்தில் உடன்போக்கு சொல்லுவாங்க, அந்த உடன்போக்கு மட்டும்தான் எங்கள் மலையில் இருக்குது. எல்லாம் நீங்கள் புத்தகத்தில் தேடி பாருங்க, எதை வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, சீர்வரிசை ஒன்று எதுவுமே தரல எங்கள் மலையில். உடன்போக்குக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுமா? ஆணும் பெண்ணும் உடல் அளவால மனதளவால இது பண்றாங்க பாரு, அதுதான் உடன்போக்கு. உனக்கு சீரோ எதுவோ எடுத்துட்டு வந்துட்டேன்னு ஆணும் கேட்க மாட்டான், அந்த குடும்பத்துல இருக்கவங்களே கேட்க மாட்டாங்க. பெண்ணின் இன்பம் மட்டும் போதும் ஆணு, அந்த அளவுக்கு இருந்தாங்க. தொல்காப்பியர் அதுதான் சொன்னாரு, ஆணும் பெண்ணும் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு சீரெல்லாம் எதுவும் தரல, 2 பேரும் மனதளவால ஒன்னா இருந்தாங்க, அவ்வளவுதான். பெண்களை வந்து இன்பமா பார்த்தாங்க, தெய்வமா பார்த்தாங்க. பெண்ணே கொடையாக வேற வீட்டுக்கு போறா, அவளவே சீராக கொடுத்து விட்டு நீ சீர் கேட்கிறே, நியாயமா இது? நீங்க சொல்லுங்க ஐயா.
ரொம்ப அழகான தமிழ் பேசுனீங்கம்மா. பெண்ணே சீராக கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் எதற்கு சீர் அப்படின்னு கேக்குறீங்க. 2000 ஆண்டுகளுக்கு பின்பு திருமணம் சீர்வரிசை இல்லாமல் நடந்தது. 2000 ஆண்டுகளுக்கு பின்பு சீர்வரிசை இல்லை என்றால் திருமணமே இல்லை. அந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த சமூகம்.